தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த RSS அமைப்பினுடைய பொறுப்பாளரும் கேரள மாநில பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு மகாதேவ் அவர்கள் பேட்டியளிக்கும் பொழுது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மார்பில் குண்டடிப்பட்டு உயிரிழப்பார் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார். இது தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது. இந்த மிரட்டலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு விடுத்து மத்தியில் உள்ள மோடி அரசை எதிர்த்தால் விளைவு விபரீதமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. நாம் அண்ணல் காந்தியடிகளை இழந்திருக்கிறோம், அண்ணல் இந்திரா காந்தியை இழந்திருக்கிறோம், தீவிரவாதத்தால் இழந்திருக்கிறோம், தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம். இப்பொழுது மோடிக்கு சொம்மசப்பனமாக இருக்கின்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிற தோணியில் RSS இயக்கம் மற்றும் பாரதிய ஜனதா செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள சக்தி உடையவர். எங்களை பொறுத்தவரையிலே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்துடைய கடமை. ஆகவே மோடி அரசு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். RSS இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதற்காக மகாதேவ் அவர்கள் மீது வழக்கு போட்டு மட்டும் விட்டுவிடக் கூடாது. அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 3 மாத காலமாக இலவச அரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. புதிதாக டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாத கால அரிசியும் சேர்த்து மக்களுக்கு போடுவோம் என்று கூறுகிறார். இந்த அரிசி போடுவதற்கு காலதாமதம் என்ன? ஏற்கனவே இந்த அரிசி வாங்குவதில் மாதம் 2 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. முதலமைச்சருக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினோம். அதற்கு பிறகுதான் டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 மாத காலதாமதத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை கூறி வந்தோம். நம்முடைய மாநிலத்தில் குப்பை வாருவதில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த முறை 19 வருடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. கிரீன் வாரியர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டர் வெளிப்படைத்தன்மை இல்லை. இது சென்னையை சேர்ந்த நிறுவனம். 4450 ரூபாய் ஒரு டன் என்று பணம் கொடுக்கிறார்கள். 4450 ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் 19 வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன,
4500 ரூபாய் 550 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுப்பதற்கு எந்த விதியை வைத்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். ஆனால் இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. இது அவருடைய துறையைச் சேர்ந்தது. அந்த குப்பை வாருவதிலே நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன. ஒன்று, தரம் பிரித்து கொடுப்பதில்லை, காலத்தோடு குப்பைகள் வாருவதில்லை, நேரத்தோடு வீடு வீடாக செல்வதில்லை. இதனால் குப்பைகள் தேங்கி இருக்கின்றன. ஆனால் பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. கொம்மின் பஞ்சாயத்து, அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் தொடர்பு வைத்துக் கொண்டு பணம் கொடுக்கப்படுகிறது. குப்பை மட்டுமல்ல, மணலையும் சேர்த்து எடையிட்டு கொடுக்கிறார்கள். இதுல தினமும் ஊழல் நடைபெறுகிறது. குப்பை வாருகின்ற தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் பல முறை போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது, தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவிலே பேசும் பொழுது, குப்பை வாருகின்ற நிறுவனம் முறையாக குப்பை வாரவில்லை என்று சொன்னால், தூய்மை பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அதை செய்வாரா? செய்வதற்கு அவருக்கு திராணி இருக்கிறதா? அப்படி என்றால் டெண்டருக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணத்தை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த கம்பெனிக்கு திருப்பி தர வேண்டும். கிரீன் வாரியருக்கு திருப்பி தர வேண்டும். ஆகவே அவர் மிரட்டுவதோடு சரி. அறிவிப்போடு, அவர் அறிவிப்பு முதலமைச்சர். ரங்கசாமி அவர்கள் சாதனை முதலமைச்சர் அல்ல, அறிவிப்பு முதலமைச்சர். பேசிவிட்டு சென்று விடுவார். ஆனால் ஒன்று நடக்காது. இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. உண்மையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த கிரீன் வாரியர்ஸுடைய அந்த நிறுவனம் குப்பை வாரவில்லை என்று மக்கள் மத்தியிலிருந்து நிறைய புகார்கள் வந்தோம். ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது? அதற்கான காரணத்தை விவரிக்க சொல்ல வேண்டும். மிரட்டல் மிட்டால் மட்டும் போதாது, நடவடிக்கையில் இறங்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரே சமயத்தில் 19 வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன? எவ்வளவு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது? இதற்கெல்லாம் எந்த பதிலும் இந்த ஆட்சியில் இருந்து இல்லை. எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறணும். குடியரசுத் தலைவர் கூட ஊழல் குற்றச்சாட்டு சென்று கூறினோம். ஆனால் இவர்கள் பதில் சொல்லுவவர்களாக இல்லை. ஆகவேதான் மக்கள் மன்றத்திலே இதை சொல்லுகிறோம். புதுச்சேரி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிறார்கள். கான்ட்ராக்டரும் கொள்ளை அடிக்கிறாரு, ஆட்சியாளர்களும் கொள்ளை அடிக்கிறார்கள். அதாவது ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு சொன்னா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் RSS 100வது ஆண்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறார். இவங்க என்னவோ பாரம்பரிய RSS மாதிரியும், RSS இயக்கத்துல இவங்க பங்கு வகிச்ச மாதிரியும், இவங்க அதாவது ரங்கசாமி என்பது நிக்கர் போட்டுக்கின்னு RSS சாக்காவுக்கு போன மாதிரியும், நமச்சிவாயம் இப்ப போய்கிறார். இப்ப ரீசெண்டா காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாறி ஓடி இருக்காரு. இந்த RSS இயக்கத்தை பத்தி இவங்க 2 பேருக்கு என்ன தெரியும்? இந்த RSS இயக்கமானது அண்ணல் காந்தியடிகள் தலைமையில இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் வாங்கும் பொழுது பண்டித நேரு தலைமையிலேயும், மௌலானா ஆசாத் அவர்கள் தலைமையிலேயும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தலைமையிலேயும் போராட்டம் நடத்தும் போது வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் RSS.
அது இந்துத்துவா, இந்துக்கள் நாடு இந்தியான்னு சொல்றது RSS. ரங்கசாமி அதை ஏத்துக்கிறாரா? இந்த நாட்டுல அமைதியை குலைக்கின்ற அமைப்பு RSS இயக்கம். அதாவது RSS இயக்கத்தை சேர்ந்தவர் தான் விநாயக நாதுராம் கோட்சே, அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எது கேட்டாலும் ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா எம்மதம் சம்மதம் என்று சொல்லுகின்ற ஆனால் அம்பேத்கரின் கொள்கையில அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் இப்ப இந்துத்துவ கடைபிடிக்கிறாரா? அவர் எப்ப மதவாதி ஆனாரு? அப்ப அவருக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்துல முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள்லாம் இருக்கக்கூடாதா? புத்தர்கள்லாம் இருக்கக்கூடாதா? எதுக்காக நம்ம வாழ்த்து சொல்றேன்னு தெரியாதவே அந்த RSS இயக்கத்துடைய பின்னணி தெரியாம வாழ்த்து சொல்றாரு ரங்கசாமி. இதிலிருந்து அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்புறம் 2 நாளைக்கு முன்ன நான் பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சி. RSS அமைப்பினுடைய RSSல அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்துல உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. என்ன உறுதிமொழின்னா, நாங்கள் சுதேசி பொருட்களை வாங்குவோம், வெளிநாட்டு பொருட்களை பகிஷ்கரிப்போம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. சந்தோஷம். ஆனா அவங்கள கையில கட்டிக்கிற வாட்சி ரேடோ வாட்சி, ஜப்பான் வாட்சி, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க வச்சுக்கிற பேனா மோம்பலாங் பேனா, அது ஜெர்மனி பேனா, மோம்பலாங் பேனா வச்சுக்கிறாங்க. அவங்க ஓட்டுற காரு ஃபார்ச்சுனர், அது ஜப்பான் காரு. இவங்க சுதேசி பொருட்களை வாங்குவோம். சுதேசி பொருட்கள் யார் சொல்றது? யாரு? மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சரும் இதை சொல்றாங்க. அதாவது சீனாவிடமிருந்து 50% உபயோக பொருட்களை நாம் இப்ப இந்தியா இறக்குமதி செய்து, சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் வெளிநாட்டு பொருள். இதுக்கு போய் வேற உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, ஒரு போலியான உறுதிமொழி. இப்படிப்பட்ட வெளிவேஷம் போடுறவங்க தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறாங்க.